பாஸ், ப்ரீ மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி மேலே தள்ளி பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்கிறீங்களா? 23,500க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி 23,500க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 23,580 வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 1 hour ஹை ஆசிலேஷனாக இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா 10:30 மணிக்கு சைனா அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய கோல் அண்ட் நேச்சுரல் கேஸுக்கு 15% வரியும், அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய க்ரூட் ஆயிலுக்கும் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ்க்கு எல்லாமே 10% டாக்ஸ் விதிச்சிருக்காங்க. இது அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த போறேன் அப்படிங்கக்கூடிய அந்த தருணத்தில் இவங்க இந்த டாக்ஸ் விதிச்சிருக்கிறதுனால அமெரிக்க கவர்மெண்ட் சில நிமிஷத்துக்கு முன்னால சைனா மேலே அஃபிஷியலாக 10% டாக்ஸ் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. இது இமிடியேட்டாக எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஒரு 10:30 to 10:45 இந்தியன் மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆச்சு. இருந்தாலும் இப்போ ரிகவர் ஆகி இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க நம்ம சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். 23,500 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் லைன் தான் மேலே இருக்கு. 0க்கு மேலே நம்ம கிரீன் லைன் இருந்தால் கால் ஆப்ஷன் பை. அப்போ அந்த கேண்டில் முடிஞ்சோன்னா பை எடுத்துருக்கணும். 120 ரூபாய்க்கு பை ஆனது. மேலே 182 ரூபா வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. சென்செக்ஸ்ல 77,700 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுமே 0க்கு மேலே இருக்கு. 0க்கு மேலே இருந்தால் நமக்கு ஒரு ஹை வாலடைல் செஷனுக்கு அர்த்தம். நீங்க STR பேஸ் பண்ணி சிக்னல் எடுக்கிறதா எடுக்கலாம், இல்லைன்னா ஸ்டாண்டில் பை எடுக்கணும். இந்த மாதிரி ஹை வாலடைல் செஷன்ல நம்ம லாங் ஸ்டாண்டில் வைக்கிறது நமக்கு இது பெனிஃபிட்டா கொடுக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் மார்க்கெட் சைட்வேஸா இருக்க போகுது. அதுக்கப்புறம் சென்செக்ஸ்ல உங்களுக்கு ஹை வாலட்டிலிட்டி இருக்க போறது இதில் நமக்கு தெளிவாகவே தெரியுது.